Hello friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சின்னாலப்பட்டி ஸ்டைல் வெங்காரம். இது வந்து எங்க பாட்டியோட ரெசிபி. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அவங்க வந்து நல்ல காரசாரமா பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு எங்க வீட்ல காரம் கம்மியா சாப்பிட்றங்காட்டிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். இது என்னோட ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ மிக்சி ஜார்ல 1 கப் அளவு தேங்காய் சில்லு, அப்புறம் 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் வந்து சோம்பு. மெயின் இந்த குழம்புக்கு வந்து ஃப்ளேவரே வந்து சோம்பு தான். நீங்க 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து கார மிளகா 2 சேர்த்திருக்கேன். எங்க பாட்டி வந்து இந்த கார மிளகாவே ஒரு 10 மிளகா போடுவாங்க. கலருக்கு வந்து பேடிகை மிளகா மீன்ஸ் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 5-6 சேர்த்திருக்கேன். ஒரு தக்காளி போட்டு ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இது ஃபைன் பேஸ்டா அரைச்சு வந்துருச்சு. இது வந்து அவங்க கல்லுல ஆட்டாங்கல்ல ஆட்டி தான் செய்வாங்க. குழம்பு டேஸ்டே வந்து தனியா இருக்கும். நீங்க இந்த மாதிரி மிக்சியில போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ மண் சட்டி வந்து சூட் பண்ணிக்கோங்க. மண் சட்டியில செஞ்சீங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதுக்கு தேவையான அளவு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். இந்த குழம்புக்கு மெயின் வந்து பட்டை தான். ஸோ இந்த பட்டை வந்து ஒரு 3-4 துண்டு போட்டு சேர்த்து ஒரு கொஞ்சமா கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கிங்க. இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கக்கூடாதும்பாங்க பாட்டி. இந்த குழம்பு சாப்பிட்றப்போ இந்த வெங்காயம் அப்ப தக்காளி ரெண்டுமே வந்து அந்த கொஞ்சம் ஹாஃப் குக்குடா வந்து இருக்கணும். அப்பதான் அந்த குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும்பாங்க. ஸோ வெங்காயம் வந்து அந்த அளவுக்கு மட்டும் வதக்கிக்கிங்க. ரொம்ப வதக்க தேவையில்லை. தக்காளியும் வந்து இப்போ 1.5 தக்காளி சேர்த்திருக்கேன். அதையும் போட்டு லேசா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்குனீங்கன்னாவே போதுமானது. இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதை வந்து இந்த குழம்பு கூட போட்டு வதக்க போறோம். போட்டதுமே நம்ம டைரக்டா தண்ணி ஊத்தாம அந்த பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா வதக்கி விடணும். ஒரு 3-4 நிமிஷம் வந்து அதுலயே வதக்கி விடுங்க. அந்த தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, வரமிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சோலே இந்த பேஸ்ட் வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில தண்ணி கொஞ்சமா போட்டு அலசி ஊத்துனீங்கன்னா அந்த குழம்புக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்துடும். தேவைப்பட்டா ஒரு அரை டம்ளர் அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திக்கலாம். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, குழம்பு ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இதை ஊத்தி நல்லா கொதிக்க வச்சீங்கன்னா சூப்பரான காரசாரமான வெங்காரம் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.